தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் முழுக்கிய இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வைரலான காணொலிகள் மற்றும் பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அவதூறு பரப்பிய 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்கிடையே தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக வீடியோ பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம், அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும், மனித உயிர்களே அனைத்துக்கும் மேலானது, மானுட பற்றே அனைவருக்கும் வேண்டியது, அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள், தனிமனித பகைகள் என அனைத்தையும் விலக்கி வைத்துவிட்டு அனைவரும் மக்களின் நலனுக்காக சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு எப்போதும் நாட்டிற்கு பல வகைகளில் முன்னோடியாக இருந்து வருகிறது. இதுபோன்ற நிகழ்வுகள் எந்த காலத்திலும் நடக்காமல் தடுக்க வேண்டியது நமது அனைவரின் கடமையாகும் என்று உருக்கமாக பேசியுள்ளார்.